ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பிரபல யூடியூபரும் அரசியல் விமர்சகருமான சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மத்தியானம் ஆதம்பாக்கம் காவல்துறையினால கைது பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே சவுக்கு சங்கரோடைய சேனல் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஈவினிங் டைமில் தான் வந்துட்டு ரெகுலராக அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விமர்சனங்கள் அப்படின்ற மாதிரி வீடியோ கிளிப்பிங்ஸ் வெளியாகும். பட் இன்னைக்கு காலையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, சவுக்கு சங்கரும் அதை தாண்டி மாலதி, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் அப்படின்றத வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்களை கைது பண்ணுறதுக்கு காவல்துறை எங்கள் வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அட்வொகேட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் கதவை திறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எங்களை இப்போ கைது பண்ணாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 4-5 மாதம், அதாவது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா வெளியே விடாத அளவுக்கான சதி அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் எவ்வளவோ சொல்லியும் கதவை திறக்காததுனால அவருடைய வீட்டினுடைய கதவை உடைச்சு சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் பிரச்சனை சவுக்கு சங்கருக்கும் காவல்துறைக்கும், அதை தாண்டி வந்துட்டு சவுக்கு சங்கர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, அதுக்கு சவுக்கு சங்கர் தரப்பு தரக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல், அதை தாண்டி இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாஸ்ல வந்துட்டு தினம் தினம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக இருக்கு இல்லையா, திமுக மேல கடுமையான விமர்சனங்கள், திமுக அமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட, ஏன் முதலமைச்சர் உட்பட பல பேர் மேலேயுமே வந்துட்டு பார்த்தோம்னா கடுமையான விமர்சனங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகளை பத்தி பேசுறது, தாவேகா மாதிரியான கட்சிகளை பத்தி பேசுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா அன்றாட அரசியல் நிகழ்வை அவருடைய சேனல்ல நடத்திக்கிட்டு இருக்காரு சவுக்கு சங்கர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்று அவர் பேசின வீடியோ அப்படின்றதான் வந்துட்டு இன்னைக்கு அவர் கைது பண்ணப்பட்டதுக்கான காரணம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல பல அரசியல் கட்சி நிகழ்வுகள் அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தாங்க. தாவேகாக்கு மோதிரம் சின்னம் ஒதுக்குறது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா பிசிகா திமுக கிட்ட 20 சீட்டு கேட்கறாங்களாம் அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் பேசியிருந்தாலும் கூட அவர் கைது பண்ற அளவுக்கு முக்கியமான விஷயமா பேசியிருக்கிறது சபரீசன் அவர்களையும், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருண்குமார் ஐபிஎஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அருண்குமார் இருக்கார் இல்லையா, சென்னை மாநகர காவல் ஆணையாளர், ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி பேசினதும், அதை தாண்டி வந்துட்டு சபரீசன் அவர்களும் அருண்குமார் இருக்கார் இல்லையா, அவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பினாமி பேர்ல சொத்து வாங்கி குவிச்சிருக்காங்க, அப்ப அந்த பினாமி யாரு அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வச்சது. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொறுப்பு டிஜிபி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு எஃப்ஐஆர்லாம் வந்துட்டு பட்டுன்னு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு அமலாக்கத்துறை கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் திமுக தலைவரான ஸ்டாலினுக்கே மிகப்பெரிய தலைவலியா மாறும் அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விமர்சனங்களுடைய எதிர்வினையா தான், அதாவது மாப்பிளைய தொட்டதுனால தான் வந்துட்டு இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு சவுக்கு சங்கர் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஏன்னா சவுக்கு சங்கர் அவருடைய வீடியோக்கள்லயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்துட்டு சபரீசன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு நிழல் உதக சிஎம்மா வந்துட்டு இருந்துகிட்டு இருக்காரு. என்னதான் நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாலும் கூட பேக்ரவுண்ட்ல வந்து ஸ்டாலினை கிடையாது, கவர்மெண்ட்டே ஏற்கிறது பார்த்தோம் அப்படின்னா சபரீசன் தான் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாரு. கணக்கு வழக்கில் ஆரம்பிச்சு எதை எங்க வந்துட்டு முதலீடு பண்ணணும், அதை தாண்டி வந்துட்டு வரவு செலவுகள் என்ன, எங்கெங்க இருந்து எவ்வளவு வருது அப்படின்ற மாதிரி ஓவராலா வந்துட்டு எல்லா மணி கண்ட்ரோலையும் சபரீசன் இருக்கார் இல்லையா, அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரை சிக்க வைக்கிறதுக்காக ஒரு வலை அப்படின்றது பின்னப்பட்டிருந்துச்சு. அந்த ரேபெக்ஸ் வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு வலை அப்படின்றது வந்துட்டு பின்னப்பட்டிருந்துச்சு. அதில் இப்போ சரியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சபரீசன் மாட்டிருக்காரு. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு திமுகவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா வழிவகுத்திருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனுக்குள்ள பிஜேபி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி டிஎம்கேவை முடக்கிறத தான் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுடைய திட்டம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு காலையில் சவுக்கு சங்கர் வந்துட்டு வெளியிட்ட வீடியோவும் கூட பார்த்தோம் அப்படின்னா நேற்று நாங்கள் வந்துட்டு இந்த பினாமி சொத்துக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய விளைவாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எங்களை கைது பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் மாதமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர் எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்ததாகவும் அவரை
பற்றி நாங்கள் தப்பாக பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நீக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டதாகவும் அதெல்லாம் நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாலதியும் அவங்கள சேர்ந்து அடித்தோம். அது மட்டும் இல்லாமல் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த வீடியோவை நீக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட இருந்து பிடுங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான வழக்கம் வந்துட்டு ஜோடிச்சிருந்தாங்க. அதுக்கான சம்மன் அப்படின்றது எனக்கு அனுப்பப்பட்டிருந்துச்சு. ஸோ நான் பதில் சம்மனாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இது வந்துட்டு முழுக்க முழுக்க பொய்யான ஒரு வழக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய யாரையுமே எனக்கு தெரியாது. இதை என்னுடைய விளக்கமாக வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சம்மனை அக்டோபர் மாதமே அனுப்பியிருந்தேன். பட் அதை அப்பெல்லாம் வந்துட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸ் சைட்லேருந்து எடுக்கல. நேற்று நம்ம சபரீசனையும் அருண்குமார் இருக்கார் இல்லையா, அருண்குமார் அவர்களை பற்றியும் பேசினதுக்கு அப்புறமா அதுக்கான ஒரு எதிர்வினையாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னை கைது பண்ண வந்திருக்காங்க. என்னுடைய அட்வொகேட்ஸ் வர வரைக்கும் நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற மாதிரியான வீடியோஸை வெளியிட்டு இருந்தார். ஒரு அளவுக்கு மேலே காவல்துறையும் பார்த்தோம் அப்படின்னா கதவை தரங்க அப்படின்னு சொல்லி ஓஞ்சு போய் தீயணைப்புத்துறையோட வந்து தீயணைப்புத்துறையினர் கடப்பாறை எடுத்துட்டு போய் சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, சவுக்கு சங்கருடைய வீட்டினுடைய கதவை உடைச்சு அவரை கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஃபோன் இருக்கு இல்லையா, அவருடைய ஃபோனை தேடுறேன், அவருடைய ஃபோனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவருடைய வீட்டையே 2ஆக மாற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது சம்பந்தமான வீடியோ கிளிப்பிங்ஸ் அப்படின்றதும் இன்டர்நெட்ல படு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி வீட்டினுடைய கதவெல்லாம் உடச்சு வந்துட்டு தூக்கிட்டு போற அளவுக்கு சவுக்கு சங்கர் தீவிரவாதியா இல்ல சமூக விரோதியா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா இங்க அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசுறதுதான் அவருக்கு எதிரான ஒரு விஷயமா தொடர்ந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்றியா, நீ அதிமுகவா தாவேக்காவா திமுகவா அப்படிலாம் வந்துட்டு கேட்டோம்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா உண்மை அதை தாண்டி வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி மேலே அது ஆளுங்கட்சியா இருக்கு அப்படின்ற பட்சத்திலையும் பார்த்தோம்னா அந்த கட்சி தப்பு பண்ணுது அப்படின்னா அது மேல விமர்சனம் வைக்கிறதுக்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி பல யூடியூப் சேனல்ஸை பல அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்க நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பொதுவாக இருந்து அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுறவங்களும் அரசியல் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு தானே நடக்குது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்னோம்னா நாளைக்கு நமக்கு நடக்கிறதுக்கு அது ஒரு நிமிஷம் ஆகாது அப்படின்றதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ சவுக்கு சங்கர் அவருடைய கைதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். Bye bye.